பள்ளிக்கூடத்தில் கேள்வி ஒன்றுக்கு 5ஆம் வகுப்பு மாணவன் ஒருவன் எழுதியதாக கூறப்படும் இந்த ஒரே ஒரு புகைப்படம்தான் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. அதில் கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்று தெரியாவிட்டாலும் அந்த மாணவன் எழுதிய பதில்கள் ஆட்சியாளர்களின் மோசமான மனநிலையை வெளிப்படுத்தியிருக்கிறது. காகத்தின் அறிவுடன் அரசாங்கத்தின் அறிவை ஒப்பிட்டு பள்ளி மாணவன் எழுதிய வரிகளை முதலில் பார்க்கலாம். தாகமுள்ள காக்கா தன் தாகத்தை தீர்க்க கல், மண் போன்றவற்றை உள்ளே போட்டது. உடனே தண்ணீர் மேலே வந்தது. தாகத்தை தீர்த்து கொண்ட காகம் மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது. இது ஒரு காகத்தின் தாகம். இதை அப்படியே அரசாங்கத்தின் தாகத்துடன் ஒப்பிட்டுள்ளான் அந்த மாணவன். ஒரு அரசு தனது பண தாகத்தை தீர்க்க கல், மண் போன்றவற்றை வெளியே எடுத்து விற்றது. பணம் மேல் பணம் வந்தது. தண்ணீர் கீழே சென்றது. தண்ணீரின்றி மக்கள் மடிந்தனர் என்று முடிக்கும் அந்த பள்ளி மாணவன் இறுதியில் நீதியையும் எழுதியிருக்கிறான். ஒரு காக்காவுக்கு இருக்கிற அறிவு கூட ஒரு கவர்மெண்ட்டுக்கு இல்லையே என்று. ஆறுகளில் மணலை சுரண்டி, மலைகளை குடைந்து, நீர்நிலைகளை ஆக்கிரமித்து, மரங்களை அழித்து என அரசாங்கத்தின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் இயற்கைக்கு எதிராகவே உள்ளது. மழை வெள்ளம் வந்தால் நெருப்பை கையில் பிடித்திருப்பதைப் போல பெய்யும் மழை நீரை எப்படியாவது கடலுக்குள் அனுப்பிவிட துடிக்கிறது அரசாங்கம். தண்ணீரை வானத்தில் தேடு, பூமிக்குள் தேடாதே என்றார் நமது இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார். ஆனால் நிலைமையோ இன்று தலைகீழாக இருக்கிறது. 10 அடியில் இருந்த தண்ணீர் இன்று 200 அடியில் தேடினாலும் கிடைப்பதில்லை. விஞ்ஞான உலகில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாம் வேண்டுமானால் 1000 அடி ஆழம் வரை சென்று கூட தண்ணீர் எடுத்து வரலாம். தண்ணீரை பாட்டிலில் அடைத்து வைத்து விற்கலாம். மற்ற உயிரினங்களுக்கும் விலை வைத்தால் என்ன செய்யும்? தண்ணீர் எல்லா உயிரினத்திற்கும் புழக்கத்தில் இருக்கட்டும், பூட்டி வைத்துக் கொள்ளாதீர்கள். பணம் கொடுத்தால்தான் தண்ணீர் கிடைக்கும் என்றால் பறவைகளும் மற்ற உயிரினங்களும் செத்துத்தான் மடிய வேண்டும். காகத்தின் கதை போல கல், மண் போட்டால் தண்ணீர் மேலே வரும் நிலை இருக்க வேண்டும். நீர்நிலைகள் வறண்டு கிடக்க, 200 அடிக்கு கீழ் நிலத்தடி நீர் இருக்க, பறவைகள், விலங்குகள் யாரிடத்தில் முறையிடும்? இப்படியே நிலத்தடி நீரை உரியால் பூமிக்குள் தண்ணீரே இல்லை என்று ஒரு நாள் வந்தால் என்ன செய்வீர்கள்? ஆதலால் நிலத்தடி நீரை சேமிக்க, பாதுகாக்க இந்த அரசுக்கு காகத்தின் அறிவு போதும். அரசு தனது அறிவை குப்பையில் வீசிவிட்டு காகத்தின் அறிவை பெற வேண்டும். அணுகுண்டு தயாரிக்கும் அறிவு தேவையில்லை. அணுகுண்டு விழுந்த இடத்தில் செடியை முளைக்க வைக்கும் அறிவே தேவை. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ்.